சேலம் தாசநாயக்கன்பட்டி ஸ்ரீ குபேர விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா. சேலம் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை சிறப்பு ஹோமங்கள் செய்து யாகசாலையில் ஹோமகுண்டத்தில் 1008 வகை மூலிகைப் பொருட்கள் திரவியாகுதி பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் வேத பாராயணம் திருமறை பாராயணம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. ஸ்ரீ குபேர விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் விமான கலசங்களுக்கு கலசத்தில் உள்ள புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மூலவர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு மாங்கல்ய கயிறுகளால் அலங்காரம் செய்து மலர் மாலை அணிவித்து சிறப்பு பூஜை நடைபெற்றது.
கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை ஸ்ரீ மாரியம்மன் மலர் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சேலம் தாசநாயக்கன்பட்டி கிராமம் ஊர் தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உம்பதரதேன் மனைய சிவாகி ஒன்கடல் தேன்மரோரி இன்பரசத்தே வரையை பலகால் எங்கள் உயிருக்கு ஆதரவுற்றல்வாய் தம்பி தனக்காக வளத்தனைவோனே தந்தை வளத்தாளல் கரைகோனே அன்பரதமக்கான நிலைபுரலோனே ஐந்து கரத்தால் ஆணைமுக பெருமாளே ஆத்தாலயங்கள் ஆத்தாலயங்கள் தாசனாக்கிம்பட்டி மாரியம்மா வல்லியை அண்டமெலாம் பூத்தாலை புவியடங்க காத்தாலை அங்குதமாதாகுதும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு எங்கள் மாரியம்மனை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அன்பு சார்ந்து 10 கோடி மெய்யன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலங்களாக எங்களுடைய கிராமத்திலே எங்களுடைய மாரியம்மன் ஆலயத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருந்தாந்தி விழா இல்லை, திருவிழாக்கள் எல்லாம் இல்லை. சமீப காலமாக நாங்கள் எல்லோரும் எல்லா சமுதாயத்திலும் ஒன்று சேர்ந்து இந்த மங்களகரமான விசுவாச வருடத்திலே வைகாசி மாதத்திலே 25ஆம் நாள் வசந்தருது என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணியமான தினத்திலே ஊர் பொதுமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் திருக்குட நன்னீராட்டு பெருந்தாதிலானது கிட்டத்தட்ட 5 நாட்கள் பிரம்மாண்டமான முறையிலே பூஜை புரஸ்காரங்கள் நடைபெற்று கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியிலே அனைத்து சமுதாய மக்களும் நிறைய ஆனந்தமாக பரிபூர்ணமாக சீர்திட்டுகள்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. 1000க்கும் மேற்பட்ட சீர்திட்டுகள், 500க்கும் மேற்பட்ட தீர்த்த குடங்கள், கிட்டத்தட்ட 5 நாட்களாக விழாக்குளம் ரொம்ப ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு காலை 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள நிறைய 10 கோடி பெருமக்கள் அனைத்து இந்த பகுதியில் கூடிய அனைத்து 10 கோடி பெருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துட்டாங்க. இன்னைக்கு அன்னதானத்துல கிட்டத்தட்ட ஒரு 15000 மேல சாப்பிட்டுருக்காங்க. அதாவது இப்ப ஏற்பட்ட ஒரு விழா எங்களுக்கு கிடைச்சது அந்த அம்மனுடைய புண்ணியம் தான். இந்த விழாவில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த நண்பர்கள்லாம் நிறையா பாடுபட்டு இருக்காங்க. தங்களுடைய குடும்பத்தினுடைய பணிகள் எல்லாம் விட்டு இந்த விழா சிறக்க வேணும், நம்முடைய சமுதாய பெருமக்கள் அனைத்தும் எல்லா நலமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குட நன்னீராட்டு பெருந்தா அரும்பாடுபட்டிருக்கின்றார்கள். அவருடைய பெயர்கள் நான் படிக்கின்றேன். ஊர் தர்மகர்த்தாக்கள் செந்தில்குமார் அவர்கள், சேகர் அவர்கள், சூர்யா அவர்கள், அருள் ஆசாரி அவர்கள், ஏ.கே. பழனிசாமி அவர்கள் மற்றும் குருஜி பாண்டியன் அவர்கள் மற்றும் வெங்கடேஷ் அவர்கள், செந்தில் தலைவர் அவர்கள் மற்றும் குணசேகரன் குட்டி என்கின்றவர்கள், ராஜகணபதி என்கிற ஐயா அவர்கள், குணசேகரன், கிருபாகரன், நாகராஜன், ராம்குமார், ஜீவா, செந்தில்குமார், சீனிவாசன், டிஆர் சீனிவாசன், சொண்டகிரி, பிரகாஷ் பூசாரி ஆகியோர்கள் தங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக தங்களுடைய குடும்ப பணிகள் எல்லாம் விட்டு முழு நேரமாக நம்முடைய ஊர் அசனாக்கிப்பட்டி நகர் என்று சொல்லக்கூடிய புண்ணியமான பதிகளை நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் குலதெய்வமாகவும் குருவாகவும் எங்களுக்கெல்லாம் காவல் தெய்வமே நம்ம தான். அப்பேற்பட்ட அம்மாளுக்கு நாங்கள் திருக்குட நன்னீராட்ட பெருந்தாந்தி விழா நடத்தி காட்ட வேண்டும், எங்களுடைய சமுதாய மக்கள் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் சொல்லி அப்படி அதே நினைச்ச மாதிரியே இந்த அம்மா அவர்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக விழாக்குளம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கிராமமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 500க்கும் மேற்பட்ட தீர்த்த குடங்கள், 1000க்கும் மேற்பட்ட சீர்தட்டுகள், 5 நாட்களாக 3 நேரம் அன்னதானம் நடைபெற்று இன்னைக்கு ஆனந்தமாக பரிபூர்ணமாக நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆகையினாலே இந்த அம்மன் அவர்கள் எங்கள் ஊர் மக்களுக்கும் இந்த ஊர் நாட்டு மக்களுக்கும் எல்லா நலங்களும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.